என்னடா பண்ற? இல்ல ஏதோ பரீட்சை இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாமா? இன்னைக்கு? அட நாளானிக்கு இருக்குப்பா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாளானிக்கு எக்ஸாமா? நல்ல பொம்மையா வேற போட்டுருக்காங்க, ஒண்ணுமே புரிய வேற மாட்டேங்குது. ஓகே நல்லா படி. பை நான் படத்துக்கு போயிட்டு வரேன். படத்துக்கு போறியா? எப்படி? பைக்ல தான். அடங்கோ எக்ஸாம் படிக்கலையாடா? போடா ஸ்மால் பாய் போடா. 2 days later. வெயிலுதான். என்னடா ஒண்ணுமே தெரியல. படிக்காம எக்ஸாமுக்கு வந்துடும். என்னடா விராட் கோலி சிராஜ்லாம் எழுதி வச்சிருக்காங்க. டேய் ஜெய் ஸ்ரீராமன்லாம் எழுதி இருக்கேன். எழுதுடா, பாஸ் பண்ணுமா வேணாமா? பேசாம எழுது. ஸ்ரீராம், சிராஜ், யுவராஜ், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். 3 weeks later. ஈவினிங் படத்துக்கு போலாமா? என்ன ஜாலியா இருக்க நீ பாட்டுல? ஏன் என்னாச்சு? டேய் ரிசல்ட் வேற வந்துச்சு, பாஸ் ஆ என்னன்னு வேற தெரியல. அதுக்கே நீ இப்படி பதற? இல்ல நம்ம தான் என்ன எழுதி இருக்கோன்னு தெரியுமில்ல. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பாஸ் ஆயிருவோம்டா, கவலைப்படாத. இன்னும் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க, முதல்ல ஊ நம்பர் போடு, முதல்ல நீ பாஸ் ஆ நான் பாக்குறேன். ஸோ பாத்தியா, பாஸ் ஆயிட்டேன். டேய் அப்ப என்னோட நம்பர் போடு. நம்பர் சொல்லு. 65 ஆ 36 ஆ 47 32. பாஸ். ஆஹா, நான் தான் சொன்னேன்ல, எல்லாமே மேலே இருக்கிறவர் பார்த்துக்குவாருன்னு. பாத்தியா மகிமிய? போயிட்டு வா. உத்தரப்பிரதேசத்தில் தேர்வுத்தாள் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் என்று மட்டும் எழுதியிருந்த டி.ஃபார்ம் மாணவர்கள் 50% மதிப்பெண் வழங்கிய பேராசிரியர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வினோத் சொல்லு. அந்த யூபியில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னது? அதான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து எப்படி கிராக் பண்ணியிருக்காங்க, என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. 56% வாங்கியிருக்காங்க ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி. 2 பேர். அதுதான் இதில் இருக்கிற கால கொடுமையான விஷயமே வந்து இதுதான். இதை வந்து கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. இப்போ அது வெளியே வந்திருக்கு, பட் இந்த மாதிரி எத்தனை டெட் ஸ்கெலிட்டன்ஸ் கபோர்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது கடவுள் பேரை வந்து ஆன்சர் ஷீட்டில் எழுதிட்டு விராட் கோலி சிராஜன்ல எழுதி வைக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல. நம்ம இன்ஜினியரிங் லைக் நம்ம ஒரு 40 பேஜஸை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கதை எழுதியிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. இல்லை அதை கரெக்ட் பண்ணுற டீச்சருமே வந்து பயந்துருப்பாங்க. ஐயோ ரொம்ப சாமி கும்பிட்றவனா இருப்பான் போல தெரியுது, இவனை ஃபெயில் ஆக்கினா சாமி நம்மளை தண்டிச்சிருவாருன்னு பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த லெவலில் இருக்குது. ஆனால் அந்த ஊர்லாம் வேகமாக எய்ம்ஸ் வருதான். வரட்டும், நல்ல விஷயம் தான். நம்ம ஊரில் செங்கல் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உடனே வந்து நண்பர்கள் வந்து கீழே எழுதுவாங்க, நீ வந்து 200 ரூபா ஊப்பி. உடனே நான் கேட்குறேன், அது என்ன யூபிஎஸ்ன்னு எழுதுறீங்களே, என்ன இன்வெர்டரா இல்லை ஊப்பின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்னென்னு. சரி, அதுக்கப்புறம் அந்த அடுத்த செய்திக்கு போயிடுவோம். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விவிபேட்டில் வர அந்த ஷீட்ஸை வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. அதாவது எந்த வேட்பாளருக்கு சந்தேகமாக இருக்கோ அந்த வேட்பாளரோட செலவுலேயே அவர் வந்து வெரிஃபை பண்ணி கவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதை வந்து நம்ம ரொம்ப கொஸ்டின் பண்ண முடியாதுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சில பெரியவர்கள், சில பிரதமர் வேட்பாளர்லாம் வந்து கம்யூனல் கிளாஷ் வர்ற அளவுக்கு ஓப்பனாகவே வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் அதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மக்களும் அதை வந்து ரசிக்கலை அந்த ஆக்டை. ஸோ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து இனி ஒரு 5 ஃபேஸ் இருக்குது. அதில் வந்து 5 ஃபேஸஸ் அவங்க வந்து மக்கள் வந்து காட்டினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி மக்கள் வந்து 6th ஃபேஸ் காட்டுவாங்களா? 6வது ஃபேஸ் மக்கள் காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும்.